வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிச் மார்க்கெட்டிங் ஆஃப் தமிழ் மூவிஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிச் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும். நிச் மார்க்கெட்டிங் இஸ் கன்சர்ன்ட் வித் த பிளான்டு சிஸ்டமேட்டிக் அண்ட் ஹைலி ஃபோக்கஸ்ட் ப்ரொமோஷன் of a particular special attribute of a product or service that satisfies a specific target customer market of customers in mass markets normally spread throughout a country like India. அப்படின்னா என்ன அர்த்தங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். பிளான்டு சிஸ்டமேட்டிக் அண்ட் ஹைலி ஃபோக்கஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை மிக மிக நேர்த்தியாக முழுமையாக பொதுமக்களுக்கு புரியும் வகையில் ப்ரொமோட் செய்வது, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவது, அதுதான் நிச் மார்க்கெட்டிங். இதில் என்ன ஒரு பெரிய முக்கியமான அம்சம்னா, இந்த மார்க்கெட்டிங் பண்ணும் பொழுது ஒரு பர்டிகுலர் அம்சத்தை பற்றி தான் அவங்க பேசுவாங்க, மற்ற எல்லா அம்சத்தையும் பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் அதுவே பல கோடி மக்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மை உடையதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த நிச் மார்க்கெட்டிங்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஹமாம் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த் சோப், ஒரு ஃபேமிலி சோப் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே ஒரு பொண்ணு இருக்கும், அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு வரும், ரொம்ப டயர்டாக இருக்கும், வேர்வையெல்லாம் இருக்கும், அதை போய் ஹமாம் சோப் யூஸ் பண்ணால் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு இது சொல்லிவிட்டு அவங்க வந்து தைரியமாக இருங்க அப்படி இப்படிலாம் சொல்கிற மாதிரி ஒரு விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் க்ளோஸ்அப் வந்து ஃப்ரெஷ் பிரெத் எனர்ஜி அப்படின்னு. ஹார்பிக் டாய்லெட் கிளீனர், இதை விட்டால் வேறு எந்த டாய்லெட் கிளீனரும் இந்த அளவுக்கு கிடையாது அப்படின்னு. லக்ஸ் பியூட்டி சோப், அந்த காலத்துலேயே ஹேமாமாலினி மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், நம்ம ஊர் லக்ஷ்மி, அந்த காலத்தில் ரொம்ப யங்காக இருந்தபோது லக்ஷ்மி, அந்த காலத்தில் எல்லா விதமான ஆக்ட்ரஸஸும் வச்சு லக்ஸ் பியூட்டி சோப்பை அட்வர்டைஸ் பண்ணி இன்றைக்கும் மக்கள் மத்தியில் லக்ஸ்னாலே பியூட்டி சோப் அப்படிங்கிற எண்ணம் வந்து விட்டது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் கேம்பெயின் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டை வந்து அவங்க ஏஷியன் பெயிண்ட்ஸை கொண்டு இது பண்ணியிருப்பாங்க, பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஐடியா தான் சினிமாவே வந்திருக்கு, குறிப்பாக தமிழ் சினிமாவில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது என்ன ஃபிலிம் லைக் ட்ராகன் அப்படின்னா, இந்த ட்ராகன்கிறது எப்படி இது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ட்ராகன் அப்படிங்கிற சினிமா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வாஸ் மேட் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் தி யங்கர் ஜென் இசட் அப்படிங்கிற ஒரு ஜெனரேஷன், புதுசாக ரொம்ப யங்காக இருக்கிறவங்க. ஐ வாண்ட் இட் நவ் அண்ட் ஃபாஸ்ட், இப்போ உடனே வேணும் ஆனால் உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெனரேஷன் வந்து விட்டது. அவங்களுக்கு எல்லாமே உடனே வேணும். நிறைய சம்பளம் வேணும், 1 லட்ச ரூபா சம்பளம் உடனே வேணும், உடனே ஒரு லவ் பண்ணணும் அவங்க பொண்ணை இல்லாட்டா ஒரு பையனை, உடனே இப்போ இதில் வேலை செய்யணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐடி கம்பெனி வேலை செய்யணும். எல்லாத்துக்கும் லவுட் மியூசிக், வெரி ஃபாஸ்ட் விஷுவல்ஸ் அண்ட் இன்னோவேட்டபிள் லவ் ஸ்டோரி ஆர் பார்ட் ஆஃப் த பேக்கேஜ் டெலிவர்ட் வித் அட்லீஸ்ட் 1 ஹிட் சாங். ஒரே ஒரு ஹிட் சாங் இருக்கும், அதை வச்சுக்கிட்டே அவங்க வண்டி ஓட்டிடுவாங்க. இப்போ அதே மாதிரி தான் டூட் அப்படின்னு ஒரு சினிமா வந்தது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேப்ஸ் பர்ஃபெக்டட் தி ஆர்ட் ஆஃப் நிச் மார்க்கெட்டிங் டு கேட்டர் டு த டேஸ்ட் ஆஃப் ஜென் இசட். எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் டெலிவரி. அந்த ஊரும் பிளட்டுங்க ஒரு பாட்டு, அது ஊரும் பிளட்டுங்கிறது ஒரே ஒரு இதில் தான் வருது. ஆனால் அது ஊரும் பிளட்டுங்க பெருசாக அட்வர்டைஸ் பண்ணி சூப்பர் ஹிட்டாக கேட்டாங்க. அதேனோ வந்தேனோ ஊர் அலற அப்படின்னு ஒரு பாட்டு, ஒன்றுமே புரியல. அந்த பாட்டு ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு அது புரியும். ஆனாலும் அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி லட்சக்க மில்லியன்ஸை பார்த்துருக்காங்க. அப்படி அந்த படத்தையும் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. ஹீரோ ஓரியன்ட் மூவிஸ், இப்போது ஜெயிலர் இல்லாட்டா கோட் அப்படிங்கிறதுலாம் புதுசாக ஒரு ட்ரெண்டே இல்லை. பல வருஷமாக எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து ஹீரோ ஓரியன்ட் மூவிஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இந்த ஜெயிலர் மாதிரி மூவிஸில் வந்து எக்கச்சக்கமான இது இருக்குது, வயலன்ஸ் இருக்கும்போது அது உண்மையிலே நல்லது தானா அப்படிங்கிறது
இனிமேல் தான் புரியணும். இது மக்களுக்கு மத்தியில் இதே மாதிரி மூவிஸ் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது புரியல. ஏன்னா இப்போ ஜென் இசட் மூவிஸில் தான் வந்து எக்கச்சக்கம் டூட் மாதிரி சினிமா தான் இனிமேல் ஜாஸ்தி வரும், இல்லாட்டா ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுனால இந்த மாதிரி பெரிய ஜெயிலர்ல கோட் அந்த மாதிரி சினிமாலாம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன். இது வந்து மணிரத்னம்ங்கிற மாதிரி ஒரு ஹைலி ரெப்யூட்டட் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவர் தான் நாயகன்கிற அருமையான சினிமா ஒரு 40 வருஷம் முன்னாடி ஆஸ்கார்க்கே அனுப்பிச்சாங்க. ஆஸ்கார் வெற்றி பெறல, ஆனால் நேஷ்னல் அவார்ட் கமல்ஹாசன் கிடச்சிது. கமல்ஹாசன் ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்கும். நாயகன்கிற சினிமா ஆக்சுவலாக ஒரு ஸ்மக்லர், வரதராஜன் முருகையாருங்கிற ஒரு ஸ்மக்லரை பற்றி தான் எடுத்துருந்தாங்க. அதுவும் ஒரு விதமான நிச் மார்க்கெட்டிங் தான். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படம்னா. அவ்வளோ ஒரு சூப்பர் ஆக்டிங், கதை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் பெரிய ஆள் ஆகிட்டார் அந்த படத்துக்கு அப்புறம். இப்போ ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் வந்தது. இது நிச் மார்க்கெட்டிங்னா என்னென்னா, ஹைலி எஜுகேட்டடாக இருந்தால் ப்ளஸ் ரொம்ப ஒரு ஐடி க்ரௌடு, இது மாதிரி ரொம்ப படித்தவங்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு சினிமா. ப்ளஸ் சோஃபிஸ்டிகேட்டட் பீப்புள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அந்த மாதிரி மக்களுக்கு போய் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சினிமாவாக தான் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுற அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாராலையும் வந்து அந்த மாதிரி சினிமா எடுக்க முடியாது. மணிரத்னம் மாதிரி ஒரு டேரக்டர் மட்டும்தான் எடுக்க முடியும். அது ஒரு ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப அருமையாக, ரொம்ப ஒரு சொல்ல வந்த விஷயத்தை பிரமாதமாக இவ்வளோ பெரிய காஸ்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 ஹீரோயின் வச்சு இது பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு விதமான நிச் மார்க்கெட்டிங். இப்போ இது பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு 2 மூவி தான், 2 மூவி வச்சு இவ்வளோ அழகாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. 2 மூவி, மெய்யழகன் அண்டு டூரிஸ்ட் ஃபேமிலி, இதை வச்சு அவங்க போட்டு பின்னி படகு எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இன்றைக்கி இந்த புதுசாக ஒரு ட்ரெண்டு, அதாவது உண்மையான அன்பு என்றால் என்ன, மதிப்பு என்ற மக்களை மதிக்க வேண்டும், உண்மையான மனித நேயம் என்றால் என்ன, இப்படிங்கிறத மிக அழகாக மிக நேர்த்தியாக மக்களுக்கு புரியும் வகையில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு திறமையை வளர்த்து கொண்டு 2 புதுசாக டைரக்டர்ஸ், இது மட்டும் பிரமாதமாக டைரக்ஷனுக்குள்ளே வரவே இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற டைரக்டர் பல வருஷமாக கஷ்டப்பட்டு இப்போ தான் அந்த சினிமாவை எடுத்துக்கிட்டார். அவ்வளோ அருமையாக இருந்தது படம். அதே மாதிரி தான் மெய்யழகான, அதை விட ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் இனிமேல் ஜாஸ்தி வரும் அப்படிங்கிறது எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிச் மார்க்கெட்டிங்கில் இது லோ பட்ஜெட் மூவிஸ் தான் சூப்பர் ஹிட் ஆகி பல கோடி ரூபாய் லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது படியேறும் பெருமாள் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவி. அதாவது இது வந்து காஸ்ட்டு, இப்போது ஜாதி பிரச்சனை எங்கே இருக்கின்றது, அதை காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. ஜாதி பாகுபாடு, இல்லாட்டா அவங்க அப்ரெஷன், அது தலித் அந்த ஷெடியூல் காஸ்ட் தலித்துன்னு சொல்கிறாங்க, பேக்வர்ட் கிளாஸ், அவங்களுக்குலாம் சில அடக்குமுறைகள்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது இன்னும் உண்மை தான். அதை சினிமாவே காமிக்கிறாங்க, தைரியமாக காமிக்கிறாங்க. இது ஒரு ட்ரெண்டு. ஆனால் இது உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டுங்கிறது சில டைரக்டர்ஸ், வெற்றிமாறன் இல்லை ரஞ்சித், இந்த மாதிரி சில மக்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி மூவிஸ் அவங்க வந்து டைரக்ஷன் பண்ணி வெற்றிகரமாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இது லாஸ்ட் வேர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 5 நிச்சை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனால் இதில் எந்த நிச்சு வந்து ரொம்ப நிலச்சி நிற்குங்கிறது இன்னும் கரெக்டாக இன்னும் சொல்ல முடியல. ஆனால் ஒன்று நிச்சயமாக தெரிகின்றது, இந்த ஜெனரேஷன் ஜென் இசட், ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்சியோட புது ஜெனரேஷனோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற வகையில் படங்கள் மிக மிக அதிகமாக வரும். இப்போ இந்த டூடு மாதிரி சினிமா ரொம்ப அதிகமாக வரும் என்பது உண்மை. இதோட ஃபுல் பரிமாணங்கள் போக போக தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.